ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தையை வைத்தார். நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த 89வது நாளிலே நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன், நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன், இந்த வார்த்தையே என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் பேசிட்டே இருந்தார். அதற்கு உதாரணமாக, அதற்கு ஆணித்தரமாக ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தோடு பேசினார். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் இழந்து போன அந்த சந்தோஷத்தை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுடைய வீடு சந்தோஷமாக போகிறது. உங்க குடும்பத்திலே நீங்கள் பல மாதங்களாய், பல வருடங்களாய் ஒருவேளை சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம். உங்க மனசளவில் நீங்க சந்தோஷத்தை நீங்க இழந்து போயிருக்கலாம். பாஸ்டர், நான் மனசார சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆயிருச்சு. எப்ப பார்த்தாலும் துக்க செய்திகளை நீங்க கேட்கலாம். துக்கமான காரியங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களை மனமடிவாக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவாலயத்திற்கு போன அன்னாளை கர்த்தர் அத்தனை வருடமும் மனமடி வாக்கப்பட்டிருந்த அந்த மகளுக்கு இரக்கம் செய்து ஒரு நாள் கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்தார். அந்த சந்தோஷம் யாரும் எடுக்க முடியாத ஒரு சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றினது போல இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன். கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். எந்த பிள்ளைய நினைச்சு நீங்க கவலைப்பட்டீங்களோ அந்த பிள்ளையின் மூலமாகவே கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். எந்த காரியம் உங்களை துக்கப்படுத்தினதோ அதே காரியத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து இந்த வியாதியிலிருந்து விடுதலையை கொடுத்து அந்த கடன் பாரத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு ஆமென், நல்ல ஒரு வேலையை கர்த்தர் உங்களுக்கு தந்து பரிசுத்தமாய் கர்த்தர் வாழ வைத்து மறுபடியும் இழந்து போன சந்தோஷத்தை நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஆண்டவர் உங்க வாயில நல்ல புதிய பாடல்களை ஆண்டவர் தருவார். சந்தோஷமான பாடல்களை நீங்கள் பாடுகிற நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. இங்க இருக்கிற நிறைய பேரை சந்தோஷப்படுத்துறது மாதிரி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. ஒரு குழந்தையை கொடுத்து கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். ஒரு திருமண காரியத்தை கொடுத்த ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். ஒரு வீட்டை கொடுத்த ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். ஒரு ஊழியத்தை குறிச்ச ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்களுக்கு நீங்க என்ன கொடுத்தா நீங்க சந்தோஷம் அடைவீர்களோ அதை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவன் நல்ல கைகளை தட்டி அவர் சந்தோஷப்படுத்துவார். ஆமென். நாம் துக்கமாய் இருக்கிறது அவருக்கு விருப்பம் அல்ல. வேதம் சொல்கிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த உலகம் சந்தோஷப்படும், நீங்களோ துக்கப்படுவீர்கள். ஆனா இந்த உலகத்தினுடைய சந்தோஷம் நீடிக்காது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
சந்தோஷமாய் மாறும். உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, இதோ சகல ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற ஒரு நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நற்செய்தி. எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். நமக்கு பிறந்திருக்கிறது, நமக்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் சந்தோஷத்தை கொடுக்கிற கர்த்தர். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, என்ன சந்தோஷப்படுத்த போகிறதற்காக நன்றி. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுறார். இல்ல, இந்த துக்கம் சீக்கிரமா நீங்கும். இந்த துக்கம் சீக்கிரமாய் நீங்கும். நீங்கள் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைவீர்கள். நீங்கள் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைவீர்கள். ஆமேன். ஒரு மோசே உங்களை வழி நடத்தி சந்தோஷத்தை கொடுக்கிற மோசே இல்லாமல் போகலாம். ஆனா இன்னொரு ஜோஷுவாவை கர்த்தர் எழுப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். யாரை இழந்து சந்தோஷத்தை இழந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் இருந்து என்ன சந்தோஷப்படுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அந்த ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சு கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. உங்களுக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற அந்த கடிதத்தை கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி, வேதம் சொல்லுகிறது, அந்த ஜனங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் வரும்போது ரொம்ப துக்கப்பட்டார்கள். வேதம் சொல்கிறது, சூசான் நகரம் கலங்கிற்று. சூசான் நகரம் கலங்கிட்டு முதல்ல அந்த லெட்டர் வரும்போது லெட்டரை பிடிச்சு படிச்சு பார்த்தா, அவ்வளவுதான், யூதர்களை எல்லாரையும் கொன்றுங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற யூதர்கள் யாரையுமே உயிரோட விடாதீங்கன்னு ராஜாவினிடத்திலிருந்து கட்டளை பெறப்பட்டு அவருடைய முத்திரை மோதிரம் அங்க பதிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான், யூதா ஜனங்கள் எல்லாம் கலங்கி போயிட்டாங்க. என்ன பண்ணுவோன்னே தெரியல. ஆனா வேதம் சொல்லுது, அப்படியே கொஞ்ச நாளைக்குள்ளேயே அடுத்து ஒரு கடிதம் வருது. அது என்ன கடிதம் அப்படின்னு சொன்னா, இல்ல அப்படி செய்ய வேண்டாம், அவர்களுக்கு இருக்கிற தேவனை விட நம்மிடத்தில் இருக்கிற தேவன் பெரியவர் என்கிறதை நிரூபித்து காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஆமேன். முன்பு அனுப்பப்பட்ட செய்தி உங்களுக்கு துக்கத்தை கொண்டு வந்தாலும் அடுத்து உங்களுக்கு வருகிற செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் வந்த செய்தி உங்களுக்கு துக்க செய்தியா இருக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த செய்தி துக்க செய்தியா இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பார்த்த துக்க செய்தி உங்களுக்கு சந்தோஷமான செய்தியாய் ஆண்டவர் திசை திருப்ப போகிறார். நம்புறவங்க, விசுவாசிக்கிறவர்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். இனி அந்த சந்தோஷத்தை யாரும் எடுக்க முடியாது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், ஓடி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் என்னை மகிழ்ச்சியாக்குற ஒரு தேவன், என்னை சந்தோஷப்பட வைக்கிற ஒரு தேவன். இழந்து போன எல்லா சந்தோஷமும் நமக்கு திரும்பி வரும். நீங்க மாறிட்டீங்கன்னா, நீங்க கொஞ்சம் ரெடி ஆயிட்டீங்கன்னா, கொஞ்சம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த கடினமான இருதயத்தை எல்லாம் மாற்றி எப்பொழுதுமே நம்முடைய தலையின் மேல என்ன இருக்கணும்னா நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி. அதனால நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம அதை ஆசைப்படணும். சந்தோஷம் அப்படின்றது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன், சந்தோஷம்ன்றது இன்னொருத்தர் கொடுக்கறது கிடையாது. சந்தோஷம் இன்னொரு பொருள்ல கிடைக்கிறது கிடையாது. சந்தோஷம் அப்படின்றது எனக்குள்ளேயே கர்த்தர் வைக்கிற, எனக்குள்ளேயே உருவாக்குற ஒன்றுதான் சந்தோஷம். ஆமேன். சிறைச்சாலையிலே உட்கார்ந்துட்டு தேவனுடைய மனுஷன் என்ன எழுதுறான் அப்படின்னா, எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ சந்தோஷத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. சந்தோஷம் நம்ம இன்னைக்கு ஒரு மொபைல் வாங்குறோம், உடனே சந்தோஷப்படுறோம்னா அவ்வளவுதான், அந்த மொபைல் பழசாயினோட சந்தோஷம் போயிடும். 5 நாளையில் அந்த சந்தோஷம் முடிஞ்சு போயிடும். நம்ம எந்த பொருள்லையும் சந்தோஷத்தை ரொம்ப லாங் டைமா அனுபவிக்க முடியாது. ஆனா நம்முடைய சந்தோஷம் பொருளை சம்பந்தப்பட்டு அல்ல. எங்க இருக்கணும்னா, என்னுடைய இருதயம் எப்பவும் எப்படி இருக்கணும்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். அதான் உலகத்தான் ஒரு பழமொழி சொல்லுகிறார். அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது தான் பெரிய சொத்து அப்படின்னு சொல்றான். ஆனா அது வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான். சந்தோஷமா இருக்கிறதை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். அதனால இன்னையிலிருந்து இந்த ஜபத்திலிருந்து நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா, சிரிச்சா சிலருக்கு பிடிக்காது,
சிரிச்சான்னா மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு சிரிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய சிரிப்பு அப்படின்ற ஒன்றை மனுஷனை தவிர வேற ஒண்ணுக்குமே கர்த்தர் கொடுத்ததில்லை, எதுக்குமே இல்லை. மாடு சிரிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆடு சிரிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை அப்படி ஒரு மாடு சிரிச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு மூஞ்சிய நம்மளால பார்க்க முடியுமா? உலகத்தில் இருக்கிற சிங்கம் சிரிச்சா எப்படி இருக்கும்? சத்தம் தான் நமக்கு கேட்குது. அவங்க மிமிக்ரி பண்றவங்க வேணா சிங்கம் சிரிக்கிறது மாதிரி போட்டிருக்கலாம், ஆனா சிங்கம் எல்லாம் சிரிக்காது. சிரிப்புன்ற ஒன்றை கர்த்தர் யாருக்கு தந்திருக்கிறாருன்னா, மனிதர்களாகிய நமக்கு மட்டும்தான் கர்த்தர் தந்திருக்கிறாரு. அவ்வளவு துக்கத்திலையும் உங்களால சந்தோஷமா இருக்க முடியும், அவ்வளவு பிரச்சனையிலையும் உங்களால சந்தோஷமா இருக்க முடியும். காரணம் என்னன்னா, யெகோவா ஈரே, என்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நாளைய தினத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது உங்கள் பலன். ஆண்டவர், இன்னைக்கு இந்த 89வது நாள் உங்க தலைமையில ஒரு அபிஷேகம் இருக்கணும். என்ன அபிஷேகம் இருக்கணும்னா, மகிழ்ச்சி. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, மகிழ்ச்சி, சந்தோஷம். ஹல்லேலூயா. உங்க முகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சந்தோஷமா இருக்கணும். எப்போ நீங்க எப்படி பேசணும் அப்படின்னு சொன்னா, சந்தோஷமா பேசணும். எல்லாரிடத்துலையும் சந்தோஷமா பேசணும். இந்த முசுடான மூஞ்சி எல்லாம் தூக்கி போடணும். இந்த முசுடெல்லாம் இந்த 100 நாள் ஜபத்தோட இது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு நீங்க என்ன வாங்குங்கன்னா, சந்தோஷமுள்ளவர்களாய் மாறுங்க. எத்தனை நாள் சிரிக்க போறீங்க? 80 85 வருஷம் வரைக்கும் தான் சிரிக்க போறோம், இல்லைன்னா 90 வருஷம் வரைக்கும் சிரிக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம போகத்தான் போறோம். அதனால இந்த உலகத்துல கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, கொண்டு போவதும் ஒண்ணுமே இல்லை. உங்களை பார்த்து ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிச்சு நம்ம இறந்து போயிட்டோம்னா, நம்மளை பார்க்குறவங்க நிறைய பேர் எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பாருங்க அவரு, அந்த சிஸ்டர் எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. பதில் சொன்னா கூட சிரிச்சுட்டே பதில் சொல்லுவாங்க. இருக்கிற இடத்துல எல்லாரையும் அப்படி சந்தோஷமா வச்சுக்குவாங்க. அப்படி ஒரு பேரை வாங்குற அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையா இறங்குவாராக. ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில் ஒரு ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிற ஒரு தாயாரை சந்திச்சேன். அவங்க அந்த பெட்ல எத்தனை வருஷமா இருந்தாங்கன்னா, 8 வருஷமா அந்த பெட்ல இருந்தாங்க. 8 வருஷமா அவங்க எழும்ப முடியாம. அப்ப நான் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக, அவங்களை இப்ப இறந்துட்டாங்க, அவங்கள போய் பார்த்தேன். 8 வருஷமா அந்த சகோதரி அந்த பெட்ல படுத்திருந்து ஒரு நாள் கூட அவங்க சீ அப்படின்னு சொன்னதோ, சோகமா இருந்ததோ, கோபமா இருந்ததோ இல்லையாமா. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, 8 வருஷமா இந்த பெட்ல எப்படிதான் இருந்தாங்கன்னா, சிரிச்சுட்டே சந்தோஷமா. என்ன பார்த்துக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருப்பேன்னு ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்களாமா. அதனால நான் நம்புறேன், இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒருவேளை நீங்க நிறைய பேர் சின்ன வயசுல, நான் தான் பாஸ் ரொம்ப சிரிப்பேன், என் வீட்டிலேயே சத்தம் போட்டு சிரிக்கிற பிள்ளை நான் தான், சத்தம் போட்டு சிரிக்கிறவன் நான் தான், 10 ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நான் தான் பாஸ் ரொம்ப சிரிப்பேன், நான் தான் எல்லாரையும் சிரிப்பு காமிப்பேன். ஆனா இன்னைக்கு எனக்கு இருக்கிற சூழ்நிலையினால என் வாயை திறந்து சிரிக்கவே முடியல. நான் சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர், நான் சந்தோஷப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் நிம்மதியா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சந்தோஷம் அப்படின்றத நான் மறந்துட்டேன், சிரிப்பு அப்படின்றத நான் மறந்துட்டேன். ஒருவேளை திருமணம் ஆனதுக்கு பிறகு, பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்க சந்தோஷத்தை நீங்க பறிகொடுத்து வாழலாம், பறிகொடுத்திருந்து வாழலாம். ஆனா இந்த பலிபீடத்துல நான் ரொம்ப துக்கத்தோட நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மனசுல அப்படியே பாரத்தை சுமந்து ஜெபிக்கிறேன். மீண்டும் அந்த சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு நினைக்கலாம். இந்த கணவனாரை வச்சு நான் என்ன பாஸ் அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பேன், இந்த மனைவியை வச்சு நான் என்ன சந்தோஷத்தை அனுபவிப்பேன், இந்த சூழ்நிலையை வச்சு நான் எப்படி சிரிக்க முடியும், இந்த வியாதியை வச்சு நான் எப்படி சிரிக்க முடியும். ஆனா கர்த்தர் நினைச்சா முடியாதது எதுவுமே இல்லை. நீங்க சந்தோஷப்படுறது மாதிரி ஏதாவது ஒன்ன கர்த்தர் செய்வாரு. சிஸ்டர், இது உங்களுக்கான வார்த்தை தான், இது உங்களுக்கானதான் வார்த்தை தான். மறுபடியும் மேலதாள சத்தம் இஸ்ரவேலில கேட்கும்னு யாருமே நினைக்கல. மறுபடியும் இஸ்ரவேல்ல குழந்தை சத்தம் கேட்கும்னு யாருமே நினைக்கல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் அப்படியே. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உங்களை மீட்பார். அந்த அடிமை தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை மீட்பார். அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டார். கர்த்தர் மீட்டு எடுக்கும் போது நீங்க சந்தோஷத்தோடு பாடி திரும்பி வருவீர்கள். நித்திய மகிழ்ச்சி. கைகளை தட்டி ஜெபிக்க 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 ஜெபிக்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். சந்தோஷத்தை கெடுக்கிற எல்லா சக்திகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலம் ஆகட்டும். சத்துருடைய கிரியைகள் அழிவதாக அழிவதாக. அப்பா அப்பா இரக்கம் செய்யும் அப்பா. உங்க சமூகத்துல உங்களை ஆராதித்து நாங்க ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்லணும். பாஸ்டர், அன்னைக்கு நீங்க ஜெபிச்ச ஒரே ஒரு ஜெபம், அன்னைக்கு நான் இந்த ஜெபத்துல அட்டெண்ட் பண்ண, கர்த்தர் என்ன சந்தோஷப்படுத்திட்டாரு. மீண்டும் கர்த்தர் என்ன சந்தோஷப்படுத்திட்டாரு. அந்த சாட்சி சொல்ல போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. ஆமென். என்னை சந்தோஷப்படுத்துகிற கர்த்தர். வேதத்துல ஒரு ரொம்ப துக்கமாய் இருந்த ஒரு மனுஷன் அப்படின்னா நம்ம இந்த 100 நாள் ஜெபத்துல அந்த மனுஷனை குறித்து நிறைய டைம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். 38 வருடமாய் வியாதியாய் இருந்த ஒரு மனுஷன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது தன்னுடைய இருதயத்தை ரொம்ப துக்கமாய் இருந்த ஒரு மனுஷன். இந்த சம்பவம் எந்த டைம் நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமிற்கு போனார். நீங்க 2ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். பஸ்கா பண்டிகையிலேயே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். நல்லா கவனிச்சுக்கங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் இந்த இடத்துல வர்றாரு. இந்த 2 வசனத்தை வாசிச்சோம். ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரம் 23வது அதிகாரத்திலே பஸ்கா பண்டிகைன்னு ஒரு பண்டிகை வருகிறது. அந்த பண்டிகையை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 2ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க என்ன பண்ணிருந்து, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்டிகைன்னு அந்த இடத்துல சொல்லப்படல. ஆனா நீங்க முதலாவதாக என்ன பண்டிகை நம்ம வாசம் 2ஆம் அதிகாரத்துல பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த பண்டிகை என்ன பண்டிகை அப்படின்னா பெந்தேகோஸ்தே பண்டிகை. அப்போ இது ரொம்ப பண்டிகையின் நாட்கள். பொதுவாக நம்முடைய தமிழ்நாடு ரொம்ப இந்தியாவே என்ன அப்படின்னு சொன்னா கிறிஸ்டியானிட்டி ரொம்ப குறைவா இருக்கு. கிறிஸ்தவர்கள் குறைவா இருக்கிறதுனால நீங்க ரொம்ப பெருசா இந்த பண்டிகை நாட்களில் பெரிய சந்தோஷத்தை பார்க்க முடியாது. ஆனா அந்த சவுத் சைடு எல்லாம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த கிறிஸ்மஸ் டைம் போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சவுத்து அப்படின்னா திருநெல்வேலியில இருந்து அப்படியே கிளம்பி நாகர்கோயில் அந்த சைடெல்லாம் போயிட்டீங்கன்னா எல்லா வீடுகளிலையும் பார்த்தீங்கன்னா லைட் போட்டிருப்பாங்க. இப்பெல்லாம் நிறைய வீடுல லைட்டு குடில் வச்சிருப்பாங்க, சீரியல் லைட் போட்டிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். அவர்களே போட்டி போட்டு அந்த மாதிரி குடில் எல்லாம் கட்டுவாங்க. இதே போல பாத்தீங்கன்னா மேலை கிறிஸ்தவ நாடுகளில் அதிகமாய் சந்தோஷம் ஒரு பண்டிகை காலம்ன்றது என்னன்னா இந்த கிறிஸ்மஸ் டைம். இந்த டிசம்பர் மாதம் பாத்தீங்க அப்படின்னா குளிர் இருக்கும், பயங்கர சந்தோஷமா இருக்கும். அதனுடைய அந்த சிட்டியே வித்தியாசமா இருக்கும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி அப்போ எருசலேமில் இப்ப என்ன நடக்குதுன்னா இது ஒரு பண்டிகை காலம். அப்போ இந்த பண்டிகை காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே பொதுவா நம்ம ஊர்ல தீபாவளி வந்துச்சுன்னு எல்லாரும் பட்டாசு வெடிச்சிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா துக்கப்படுகிறவங்க யார் அப்படின்னா நோயாளிகளாய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க பாருங்களேன், பலவீனத்தோடு இருக்கிறாங்க பாருங்களேன். இந்த பண்டிகை காலத்துல நோயாளியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ ஊரே சந்தோஷப்படுது, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா இந்த 38 வருடமாய் வியாதியா இருந்த இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்னா ரொம்ப துக்கமா இருக்கிறான். ஆனா நான் இன்றைக்கு தியானிக்கும் போது அந்த மனுஷன் ஒரு மனுஷனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு இயேசு கடந்து வந்தார். அந்த பண்டிகை நாட்களிலே அந்த மனுஷன் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அந்த மனுஷனுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். நான் நம்புறேன் அதே இயேசப்பா வல்லமையோட இன்னைக்கு வந்திருக்கிறாரு. ஆமென். உங்களையும் இந்த பண்டிகை நாட்களில் சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். 38 வருடமாய் வியாதியாய் இருந்த அந்த மனுஷனை கர்த்தர் தேடி போவது உண்மையானால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேடி வந்து ஒரு அற்புதத்தை நமக்கு செய்து எப்படினாலும் கண்டிப்பா சந்தோஷப்படுத்துவார். நடக்கும், இது நடக்கும்.
நீங்க இந்த 100 days ஜெபம் முடியும் போது வரும்போது நீங்க சந்தோஷத்தோட தான் வருவீங்க. நித்திய மகிழ்ச்சி உங்க தலையின் மேல இருக்கும். நியூ இயர் சர்வீஸ்ல ஆமே நித்திய மகிழ்ச்சியை சுமந்துட்டு இருப்பீங்க. கர்த்தர் சந்தோஷப்படுத்தாம விட மாட்டாரு. அந்த காரியத்தை குறித்து சிரிச்சுட்டே நீங்க சாட்சி சொல்லுவீங்க. இது கர்த்தரால் உண்டான வார்த்தை. ஹல்லேலூயா. சோ இந்த ஒரு மனுஷனுடைய சந்தோஷத்திற்காக அந்த பண்டிகை காலத்திலே கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் கடந்து வருகிறார். அப்போ இந்த 38 வருஷம் மனுஷனை குறித்து எத்தனையோ விதத்துல எத்தனையோ காரியத்தை நான் தியானித்த போதுல இன்னைக்கு புதிதாக ஆண்டவர் வந்து ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்தார். சோ அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். ஒன்று, நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பன உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் வந்து தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலக்கின பின்பு யார் முந்தி அதிலே இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த சம்பவம் ஆரம்பிக்கும் போது எனக்கு இன்னைக்கு அதுல ஆண்டவர் பேசினது என்ன அப்படின்னு சொன்னா, அதுல ரொம்ப அழகா குறிப்பிடப்பட்டிருக்கிறது சில சமயங்களில். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த தண்ணீர் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். சில சமயங்களில் அப்படின்னா அந்த ஒரு குளத்தின் வாசல் அருகே இந்த 38 வருடம் வியாதியா இருக்கிற மனுஷன் படுத்து கிடக்கிறான். இந்த குளம் வந்து ரெகுலரா கலக்க மாட்டாங்க, இல்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கலக்க மாட்டாங்க, இல்ல ஒரு நாளுக்கு 3 ஷிஃப்ட் 4 ஷிஃப்ட் அந்த மாதிரி கலக்க மாட்டாங்க. ஆனா இந்த குளத்தை கலக்கிறது எப்ப கலக்குறாங்க, எப்போ தோணுது? சில சமயங்களில். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற மனுஷனுக்கு தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு வருது. ஆனா அந்த வாய்ப்பு என்ன அப்படின்னா, கண்டினியூவா அந்த வாய்ப்பு வரல, தொடர்ந்து அந்த வாய்ப்பு வரல. அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு 10 டைம் அந்த குளத்தை கலக்குறாங்க அப்படின்னு சொன்னா, சரி இந்த 10 டைம்ல ஒரு டைமாவது நம்ம குதிச்சிடலாம் அப்படின்னு தோணும். ஆனா இந்த மனுஷனுக்கு முன்பாக இருக்கிற வாய்ப்பு அப்படின்றது வந்து இது எப்போ ஓபன் ஆகும், எப்போ அடைக்கப்படும் அவனுக்கு தெரியாது. எந்த நேரத்துல இது ஆரம்பிக்கும், எந்த நேரத்துல இது நடக்கும்னு தெரியாது. ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்குது. இயேசு அந்த குளத்தின் கரையிலே வருகிறார். இப்போ இந்த மனுஷனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறாரு, ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அவன் சுகப்படுகிறது போல இனி சில சமயங்களில் அல்ல, நிரந்தரமான ஒரு வாய்ப்பை கர்த்தர் அவனுக்கு கிருபையாய் கொடுத்தார். அற்புதத்தை செய்கிற ஒரு வாய்ப்பு அவனை தேடி வந்தது. நான் நம்புறேன் இன்றைக்கு கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் ஒரு சின்ன உயர்வு வரலாம், ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு சம்பள உயர்வு வரலாம். அந்த டெய்லி உங்களுக்குள்ள உயர்வை நீங்க பார்க்காம இருக்கலாம். எப்ப எனக்கு வருதுன்னே தெரியாது, நான் வந்ததை நிறைய அதனால நீங்க கவனமா இல்லாதனால நிறைய தவற விட்டு இருக்கலாம். சில சமயத்துல ஆர்டர் வரும், சில சமயத்துல ஆர்டர் வராது, சில சமயத்துல நான் சந்தோஷமா இருப்பேன், சில சமயத்துல நான் துக்கமா இருப்பேன். ஆனா இன்றைக்கு நான் கர்த்தருடைய துணையோட நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். கர்த்தர் இனி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். எப்படி கொடுப்பார்னா, நிரந்தரமாய் யாரும் எடுக்க முடியாத, இனி சில சமயங்களில் என்று அல்ல, நிரந்தரமான ஒருவர். அவர் வந்தாரே ஆனால் அது அடிக்கடி வருகிறது அல்ல. ஒரு அற்புதத்தை செய்வார், ஒரு வருமானத்தை கொடுப்பார், ஒரு வாசலை திறப்பார், ஒரு இடத்துல அற்புதம் செய்வார். அவர் திறந்த அந்த வாசல் திருப்பி மூடப்படவே படாது, யாராலும் அது மூட முடியாது. ஆமேன். ஆபிரகாம் ஆகாருக்கு கொடுத்த தண்ணீர் குறைந்து போகலாம், ஆனால் ஆகாருடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்த தண்ணீர் அது ஒரு நாளும் முடிந்து போகாது. அதை திரும்ப ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை திறப்பாரானால், ஹல்லேலூயா.
இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்கு அப்படிதான் கர்த்தர் செய்ய போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தரப்போறாரு. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு கிருபையை தரப்போறாரு. ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரப்போகிறது. ஆமென். சில சமயங்களில் என்கிற அந்த காரியத்தை மாற்றி நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் என்று ஒன்று வரப்போகிறது. கைகளை அப்படியே உயர்த்தி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இனி யாரும் எடுக்க முடியாத, சொல்லுங்க அப்பா, யாரும் எடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் போதே கர்த்தர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். சொல்ல 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 அந்த மகிமை. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். ஒரு கிருபை உண்டாவதாக உண்டாவதாக உண்டாவதாக. ராதலரம் கனதியாரமா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் துக்கமாயிருக்கிற இந்த 38 வருடமான ஒரு மனுஷனை சந்திக்கிறார். அவனுக்கு சந்திக்கும் போது அவர் பார்க்கிறது என்ன அப்படின்னா, சில சமயம். ஆனா இந்த சில சமயத்திலையும் அவனுக்கு என்ன இல்லைன்னா, வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஆமென். ஒருவேளை சீனியாரிட்டி பிரகாரம் இவங்க இந்த மனுஷனுக்கு சீனியாரிட்டி பிரகாரம் அற்புதம் நடக்கும் அப்படின்னு பெதஸ்தா குளத்துல இருந்திருந்தா இந்த மனுஷன் இதுக்கு முன்னாடி சுகப்பட்டு போயிருப்பான். ஏன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறார். அங்க எதுக்கு இடம் இல்லைன்னா, சீனியாரிட்டிக்கும் இடம் இல்லை, எதுக்குமே இடம் இல்லை, எப்பவுமே இடம் இல்லை. யாருக்கு லக் இருக்குது, யாரு அந்த இடத்துல வர்றா, யாரு குதிக்கிறா, யாருக்குமே தெரியாது. சில சமயங்களிலே அந்த குளம் கலக்கப்படும் போது அற்புதம் நடக்கிறது. ஆனா கர்த்தர் கிருபையாய் அந்த 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 வாசலை கர்த்தர் எப்படி ஓபன் பண்ணார்னா, ரெகுலரா இனி அந்த இடத்துல அற்புதம் மட்டும்தான் நடக்கும். அவர் உள்ள வந்துட்டாருன்னா, இயேசு உள்ள வந்துட்டாருன்னா, அது சில சமயம் அல்ல. அதை அழிச்சிடலாம், அந்த கோட்டை அழிச்சிடலாம், அந்த வார்த்தையை அழிச்சிடலாம். அவர் வந்தாரே ஆனால் அந்த குளம் எப்பொழுதும் ஆயத்தமான குளம். அந்த குளத்துல எப்பெல்லாம் குதிக்கிறாங்களோ அப்பெல்லாம் விடுதலை. அந்த குளம் எப்பொழுதும் வற்றி போகாத குளம். அந்த குளத்தை யாரும் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குளம் எல்லா மனிதர்களுக்கும் நித்திய ஜீவனை அளிக்கிற குளம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் இந்த அடிக்கடி அப்படி இல்லை, ரெகுலரா ஒரு ஆசீர்வாதத்தை ஃபிக்ஸ் பண்ண போறாரு. ஆமென். தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அடிக்கடி வருகிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம கர்த்தர் நிரந்தரமா ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்க போறாரு. நிரந்தரமா ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நினைக்காத இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணுவார். அது காலாகாலமாக. ஆமென். இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்டுக்கு நான் எதிர்பார்க்க வேண்டியது இருக்குது. இது முடிச்சுட்டு திருப்பி 6 மந்த் நான் ஃப்ரீயா இருந்தேன், 6 மாசம் நான் ஃப்ரீயா இருந்தேன், 1 வருஷம் நான் ஃப்ரீயா இருந்தேன். அதற்கு பிறகு எனக்கு எப்படி கிடைக்குமோ எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறாரு. இல்லை, நான் இனி நிரந்தரமாய் உன்னை போஷிக்க போகிறேன். கர்த்தர் நிரந்தரமாய் நல்ல கரங்களை தட்டி ஒரு நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்க போகுது. நிரந்தரமான ஒரு வருமானத்தை கர்த்தர் தரப்போறாரு. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்போ இந்த பண்டிகை நாட்களில் இயேசு கடந்து வரட்டும். நீங்கள் இருக்கிற இடத்துல கடந்து வரட்டும். ஆமென். நீங்க ஜெபிக்கிற இடத்துல கடந்து வரட்டும். இனி ஃபிக்ஸடா யாருமே அந்த காரியத்தை எடுக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் ஃபிக்ஸடா ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு தருவாராக. நீங்க ஜெபிக்க அந்த மகிமை, இயேசுவே பெதஸ்தா குளத்திற்கு போன அந்த மகிமை இப்பொழுது ஆமென் ஒருவரும் எடுக்க கூடாதபடி அந்த அற்புதம் நடப்பதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இனி எதிர்ப்பவன் ஒருவருமே இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் கர்த்தர் கிருபையா என்ன பண்ண போறாருன்னா, ரெகுலர் பண்ண போறாரு. ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க பெரியவங்க எல்லாம் பிள்ளைகளுக்காக கூட ஜெபம் பண்ணுங்க. இந்த மனுஷனுக்கு பெதஸ்தா குளத்தின் அருகே இவ்வளவு நாள் நம்பிக்கையா படுத்து கிடக்கிறான். ஆனா இந்த நம்பிக்கையோட இருக்கிற இந்த மனுஷனுக்கு வேதம் சொல்லுது, சில சமயங்களிலே ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்க வருது.
ஆனா அதுவும் யாருடையதா இல்ல. அந்த வாய்ப்பும் சில சமயத்துல மட்டும்தான் அந்த வாய்ப்பு திறக்கும். ஆனா அந்த வாய்ப்பும் யாருக்கு இல்ல, அந்த வாய்ப்பும் இவருக்கு இல்ல. நிறைய பேர் வந்து இந்த கவர்மெண்ட்ல நிறைய எக்ஸாம் எழுதி 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 பல ஆண்டுகளாக எழுதி பாத்தீங்கன்னா அதுல போட்டி போடுறதுக்கு இவங்க 10,000 பேர் 20,000 பேர் இருப்பாங்க. அதுல வந்து ஒரு 300 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க, 200 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஏதாவது இயர்லி ஒரு டைம் தான் அந்த எக்ஸாம் நடக்கும். இந்த மாதிரி நிறைய காரியத்துல ட்ரை பண்ணி அந்த வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்காம தோற்று போன நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஜெப குறிப்புக்காக, இந்த ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். இல்ல, இயேசுன்ற ஒரு திறந்த வாசல் இருக்குது, இயேசுன்ற ஒருத்தர் இருக்கிறாரு. இனி நீங்க வாய்ப்புக்காக தேடி தேடி போக வேண்டியது இல்லை. இனி குளத்தை நீங்க நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி எப்ப கலக்குவாங்கன்னு சாப்பிடாம உட்கார்ந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்கிற ஒருத்தர் வந்துட்டாரு. வாழ்க்கையில இனி ஸ்ட்ரெயிட் லைனை நியமிக்கிற ஒருத்தர் வந்துட்டாரு. இனி பிக்ஸடா ஒரு காரியத்தை கொடுக்கிற தேவன் வந்துட்டாரு. ஒரு நிரந்தரமான ஒரு வேலையை கொடுக்கிற ஒரு ஏசப்பா வந்துட்டாரு. ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்கிற தேவன் வந்துட்டாரு. இனி உங்களுக்கு விழுமா விழாதான்னு நீங்க எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. ஜெபிக்க ஜெபிக்க அப்பா அப்பா அப்பா, எஸ் எஸ், வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உனக்கு இதை செய்யணும் மகனே மகளே, ஆண்டவர் உனக்கு இதை செய்யணும். ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, நிரந்தரமான அந்த காரியத்தை கர்த்தர் கிருபையாய் வாய்க்க பண்ணுகிறவர். நீங்க தேடும் போது கூட அப்படி தேடுங்க, நீங்க ஜெபம் பண்ணும் போது கூட அப்படி ஜெபம் பண்ணுங்க, நீங்க இறங்கும் போது கூட அப்படி இறங்குங்க. நீங்க எந்த ஃபீல்டுல இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வரும். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களை கைட் பண்ணுவாரு. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிறைய வார்த்தையை உள்ள போட்டிருக்கிறதுனால அவரே அதற்கு நேராக உங்களை தள்ளிட்டு போவாரு. அந்த ஆசையும் விருப்பத்தையும் ஆண்டவர் உங்களுக்குள்ள தருவாரு. அப்ப நீங்க எப்படி யோசிக்கணும்னா, நிரந்தரமான ஒரு காரியத்தை தான் யோசிக்கணும். பிக்ஸடா அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு யோசிக்கணும். நீங்க விரும்புங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அப்போ சில சமயங்களில் நம்பர் 1. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த மனுஷனை குறித்து சரி புதுசா ஏதாவது ஒண்ணு ஒரு வெளிப்பாடு, ஒரு புதுசா ஒரு காரியத்தை வந்து ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கும் போது நீங்க 5ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, 38 வருஷமாக வியாதி கொண்டிருந்த, வாசிக்கலாம் அடுத்தது, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று 7வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் இறங்கி விடுகிறான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த வியாதிஸ்தன் வந்து இரண்டாவது இவனுக்கு இருந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. அப்போ நமக்கு எல்லாருக்கும் இந்த மனுஷனை பற்றி தெரியும். இவன் ரொம்ப மோசமான ஒரு உடல்நிலையா இருக்கிறதுனால இவனுக்கு யாராவது ஒருத்தர் உதவி தேவைப்படுது. யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணினாதான் இவனால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். யாராவது குளம் கலக்கப்படுது, கண்ணார பார்க்கிறான், இவன் முடிஞ்ச முயற்சியை எடுக்கிறான். அந்த குளத்தினுடைய இருக்கிற தண்ணீருக்கு நேராய் உருளுறான், பெறல்றான், என்ன வேணாலும் பண்றான். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவனுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாததுனால, உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லாதனால ஃபெயிலியர் ஆயிருது. உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லாதனால அந்த குளம் கலக்கப்படும் போது இவனால அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. அப்போ நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து இதுதான் ஒரு பெரிய ஆபத்து. அப்படின்னா நல்லா படிக்கிற பிள்ளையா இருப்பாங்க, ஆனா கொஞ்சம் பணம் இருந்து யாராவது ஒருத்தர் தட்டி கொடுத்து கொஞ்சம் படிக்க வச்சா பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்து நல்லா படிச்சிடும், அந்த பையன் நல்லா படிச்சிடும். ஆனா என்னன்னா முடியாது. ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது. யார் இல்லை அப்படின்னா இன்னொருத்தருடைய கையை சார்ந்துதான் வாழணும், இன்னொருத்தருடைய ஹெல்ப்பை நாடணும். அவங்க எனக்கு உதவி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒரு உதவி வந்தா நல்லா இருக்கும். அப்போ இந்த மனுஷனுக்கும் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தருடைய மனுஷனை அவன் டிபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவனுடைய ஜெயம் இவன் மூலமாய் அல்ல. இவனுக்கு முயற்சி இருக்குது, இவன் ஆசைப்படுறான், எல்லா டேலண்டும் இவனுக்கு இருக்குது. ஆனா இவனுடைய விடுதலை யார் கையில இல்ல?
இவனுடைய விடுதலை இவன் கையில இல்ல. இவனுடைய விடுதலை யார் கையில இருக்குன்னா, இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்குது, இன்னொருத்தரை சார்ந்து இருக்குது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ யாரோ ஒருத்தர் இதே சூழ்நிலையில இருக்கலாம். பாஸ்டர், எனக்குள்ள விஷன் இருக்கிறது உண்மை, எனக்குள்ள முயற்சி இருக்கிறது உண்மை, எனக்குள்ள தாளந்து இருக்கிறது உண்மை. ஆனா இது எல்லாம் யாருடைய கையில இருக்குன்னா, இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இன்னொருத்தருடைய கையில தான் இருக்குது. என்னுடைய பிள்ளை முயற்சி எடுக்கிறான், ஆனா அவங்க செய்யாம நடக்காது, அவங்க பண்ணாம சைன் போடாம முடியாது, அவங்க தூக்கி விடாம இந்த காரியத்தை செய்ய முடியாது. இதுவரைக்கும் இந்த மனுஷன் இன்னொருத்தர் இல்லைன்னா முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த மனுஷனுக்கு வேதம் சொல்லுது, இனி உனக்கு யாரும் தேவையே இல்லை. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நடைன்ற அளவிற்கு, அவனுடைய படுக்கையும் சேர்த்து சுமக்கிற அளவிற்கு சந்தோஷப்படுத்தின ஒரு அப்பாவை தான் இன்னைக்கு நான் ஆராதிக்கிறேன். உங்க நிலைமை சீக்கிரம் மாற போகுது, உங்க சூழ்நிலை சீக்கிரமாய் மாற போகுது. இப்பொழுது ஒருவேளை இன்னொருத்தர் சாங்ஷன் பண்ணாதான், இன்னொருத்தர் சொன்னாதான், இன்னொருத்தர் உதவி செய்தாதான் அப்படின்ற இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி, யாரையும் சார்ந்து கொள்ளாத, யாரையும் நோக்கி பார்க்காத, யாருடைய முகத்தையும் நோக்கி பார்க்காத ஒரு நாளை கர்த்தர் கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தை ஆமென், இந்த வார்த்தை நடக்கட்டும், நடக்கட்டும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க நடக்கட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே கேளுங்க ஏசப்பா, அந்த மகிமை அந்த மகிமை அந்த மகிமை உண்டாவதாக. இப்போ இப்போ என் பிள்ளைய எதிர்பார்க்க வேண்டாம், யாருடைய கையை அவன் எதிர்பார்க்க வேண்டாம், என் மக யாருடைய கையை எதிர்பார்க்க வேண்டாம். அப்படி ஒரு சூழ்நிலை வரட்டும் ஆண்டவரே, அப்படி ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வாங்கப்பா, அப்படி ஒரு அற்புதத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர், அவரால் அதை செய்ய முடியும், அவரால் அதை செய்ய முடியும். நீங்க ஜெபம் பண்ணும்போது கூட எப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்காக அவரை தரீங்க, எனக்காக இவரை தரீங்க அப்படின்ற ஜெபம் எல்லாம் இன்னைக்கு குறைஞ்சு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு வாசலை தரீங்க, யாரும் உதவி செய்யாத ஒரு வாசலை நீங்க எனக்கு தரீங்க, நீங்க என்ன கொண்டு போய் உட்கார வைங்க, அந்த இடத்துல எனக்கு யாரும் இருக்க வேண்டாம், அந்த இடத்துல யாரு மட்டும் இருந்தா போதும்னா, கர்த்தர் ஒருவர், அவர் ஒருவர் மட்டும் எனக்கு இருந்தால் போதுமானது, அவர் மட்டும் இருந்தால் போதுமானது. அவர் எனக்காக சகலத்தையும் செய்கிறதற்கு வல்லவர். ஆமென். எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம், எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம். அவனுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லும் போது நான் என்ன நினைச்சேன்னா, இன்னொருத்தருடைய உதவி இல்லாம குளத்தினுடைய கரைக்கு கூட அவனால என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அவனே சுமக்கிறதுக்கு இன்னொருத்தர் வேணும். இப்போ ஆண்டவர் அவன் வாழ்க்கையில வந்த உடனே அவனை சுமக்கிறதுக்கு இன்னொருத்தர் தேவையில்லை. அவனுடையதை அவன் சுமக்கிற அளவிற்கு, அவன் இன்னொன்னு சுமக்கிற அளவிற்கு, அவன் படிக்கையே சுமக்கிற அளவிற்கு கர்த்தர் அந்த பிள்ளைய கர்த்தர் சாட்சியா நிறுத்தினார்ல. அந்த தேவன் தானே, அந்த தேவனை தானே நம்ம ஆராதிக்கிறோம். அந்த தேவன் தானே இந்த 89 நாட்களும் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாரு. அவர் எப்படி கைவிடுவாரு? இல்ல, உங்க பிள்ளையை இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சுமக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறீங்க. உங்க பிள்ளை இன்னைக்கு தனியா நிற்கிறதுக்கு பழகல, ஆனா ஆண்டவர் அவன் வாழ்க்கையில கடந்து வருவார். ஆண்டவர் அந்த பிள்ளையை ஒரு நாள் தொடுவார். அன்றைக்கு அவனுடைய படுக்கையை மட்டும் இல்ல, அவன் ஊர்ல இருக்கிற அநேகருடைய பிரச்சனையை தீர்க்கிற அளவிற்கு ஆண்டவரால மாற்ற முடியும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது அப்படியே நம்புறவங்களுக்கு அப்படியே நடக்க போகிறது, நடக்க போகிறது. உங்களையும் அப்படிதான். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி விட மாட்டார். தீர்க்க ஆயுசை கர்த்தர் தருவாராக, பலத்தின் மேல் பலனை கர்த்தர் தருவாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஹல்லேலூயா. என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர், என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர், என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர், தலை குனிந்த இடத்துல நிமிர பண்ணுகிற கர்த்தர். தேவனுடைய பிரசன்னம் யாரையோ ஒரு சிலரை நெருக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய கரம் சிலர் மேல வைக்கப்படுகிறத பார்க்கிறேன். பாஸ்டர், இது எனக்காக தான் இந்த வார்த்தையை பேசுறாரு ஆண்டவர். நான் எக்ஸாம் எழுதிட்டு எதிர்பார்த்து காத்திருப்பேன், நெகட்டிவ் வரும். நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன், இந்த இடத்துல யாரும் இல்லையா, உனக்கு இந்த லெட்டர் யார்ட்டையும் தரலையா, சிபாரிசு லெட்டர் இல்லாம அந்த இடத்துல இருந்து நான் ரிஜெக்ட் பண்ணப்பட்டேன். எனக்குன்னு யாருமே ஒரு வார்த்தை சொல்லாதனால அந்த இடத்துல இருந்து நான் வெளியே வர வேண்டியதாயிருச்சு. ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் இருந்தா அந்த இடத்துல நான் சேர்ந்திருப்பேன். ஒரு 50,000 ரூபாய் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருந்தா இன்னைக்கு என்னுடைய நிலைமையே மாறி இருக்கும்.
எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா கூட, இத்தனைக்கு என்னை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க எத்தனையோ பேர், அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, அந்த பணம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனாலும் அவங்க மனசு எனக்காக இறங்கவே இல்லை. நான் போய் கேட்கறதுக்கு எனக்கு வருத்தமா இருக்குது. ஒரு சின்ன ஹெல்ப் இருந்திருந்தா நான் முன்னேறி வந்திருப்பேனே, அந்த மாதிரி ஹெல்ப் எனக்கு கிடைக்கவே இல்லையே. 38 வருடமா வியாதியா இருந்தா மனுஷனுக்குள்ள இருந்ததும் அதுதான். ஒரு சின்ன ஹெல்ப் வராதா? யாராவது ஒருத்தர் என்ன கொண்டு போய் விட மாட்டாங்களா? பிரதர் நீங்க வருவீங்களா, பிரதர் நீங்க வருவீங்களா, இன்னைக்கு வருவீங்களா? ஆனா எல்லாரும் சொல்லி சொல்லி ஏமாத்தும் போது ஒரு நாள் அவன் நினைத்திருக்காத நேரத்திலே அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருவர் வந்தார். அவன் கூப்பிடாத ஒருவர் வந்தார். அவன் மேல் நேசமா இருக்கிற ஒருவர் வந்தார். அந்த அவர்தான் இயேசு. அவர் இன்றைக்கு வருகிறார். அவர் இன்றைக்கு உங்களை தேடி வர்றாரு. ஆமென். உங்களை சந்தோஷப்படுத்த வர்றாரு. நல்ல கைகளை தட்டி ஆமோதித்து அந்த வார்த்தையினுடைய அபிஷேகம், அந்த வார்த்தையினுடைய மகிமை இப்ப பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். இதோ உதவி செய்கிற ஒருவர், இதோ உதவி செய்கிற ஒருவர், உன்னுடைய மொத்த பிரச்சனையும் தீர்க்கிற ஒருவர், சகல சூழ்நிலையை மாற்றுகிற ஒருவர். இனி யாரிடத்திலும் உதவி கேட்க வேண்டியது வராது அப்படின்ற அளவிற்கு உயர்த்துகிற கர்த்தர். ஐயா, புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனமா இப்போ பிள்ளைகளுக்குள்ள கடந்து போய் இப்பவே 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 கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். இந்த டேட்ல கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ஒரு கதவு திறக்கணும். இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஒரு கதவு திறக்கணும். பரலோகத்திலிருந்து ஒரு ஒத்தாசையை அனுப்பணும். என்னை உயர்த்துகிற கர்த்தர், என்னை உயர்த்துகிறவர் கர்த்தர், என்னை உயர்த்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பெந்தேகோஸ்தே பண்டிகை டைம்ல துக்கமா இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சிட்டாரு. அந்த துக்கமாயிருந்த மனுஷனுக்கு ஆண்டவர் செய்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, சில சமயங்களிலே நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அடிக்கடி ஓப்பன் ஆகும், அதுலயும் போக முடியாது. ஆனா அந்த மனுஷனுக்கு கர்த்தர் என்ன பண்ணார்னா, ரெகுலரா அப்படியே பிக்ஸடா கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். நம்பர் 1. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த பெதஸ்தா குளத்துல இருந்த இந்த மனுஷனுக்கு சந்தோஷப்படுத்தணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. அப்படின்னா யாரும் இல்லாம அவனால என்ன பண்ண முடியாதுன்னா, யாரையோ ஒருத்தர் அவன் என்ன பண்ணணும், சார்ந்துதான் வாழணும், யாரோ ஒருத்தர் சார்ந்துதான் வாழணும். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, இல்ல, அவரே அந்த மனுஷனுக்கு உதவி செய்து இனி யாரையுமே டிபெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி அவனுடைய படுக்கையை அவன் சுமக்கிற அளவிற்கு தைரியப்படுத்தின என் தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நிச்சயமாக அது வரப்போகிறது. இது ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில வேல்யூபிளான ப்ரேயர் ரிக்வெஸ்ட். நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும். இந்த 100 டேஸ்ல கர்த்தர் கொடுத்த செய்தி எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொன்றும் பெரிய பெரிய ப்ரேயர் ரிக்வெஸ்ட். இதுக்காக நீங்க வச்சு ஜெபம் பண்ணும் போது கர்த்தரை செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஒன்று செய்யறாரு பாருங்க. 5ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அடுத்த வசனம், உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறது, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவன் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 3, மூன்றாவது, இந்த மனுஷனுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஓய்வு நாளில் சுகப்படுத்தப்படுகிறான். ஆண்டவர் என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு வர்றாரு. அந்த இடத்துல இவருக்கு ஒரு அகெயின்ஸ்ட் ஒன்று இருக்கு. இவன் அறியாமலே, இந்த மனுஷனுக்கு அறியாமலே ஒரு தீமை இருக்குது.
இவ இந்த மனுஷன் என்ன நினைச்சா அப்படின்னு சொன்னா, பொதுவா வந்து அந்த பெதஸ்தா குளத்துல எப்பவாவது ஒரு டைம் தூதன் கலக்கும் போது, யாராவது ஒருத்தர் விடுதலை ஆகும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டா இருக்குது. அந்த நோயாளியை கூட்டிட்டு வர்றவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனா இப்போ இந்த மனுஷன் 38 வருஷமா அந்த இடத்துல வியாதியா இருக்கிறான். இப்ப வெளியே வந்த உடனே இப்பதான் அந்த மனுஷனுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நம்மை அறியாமலே இங்க நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு எதிர்ப்பு. நம்ம நல்லா வர வேண்டாம், நம்ம விடுதலை ஆகக்கூடாது, இவன் ஏன் இன்னைக்கு விடுதலை பெற்றான், எதுக்காக இன்னைக்கு இவனுக்கு விடுதலை கிடைக்கணும், இத்தனை வருஷம் இருந்தானேன்றதெல்லாம் பார்க்கல. அவன் விடுதலை பெற்றது நிறைய பேருக்கு என்ன பண்ணலன்னா சுத்தமா பிடிக்கல. என்ன யாரு, ஆனா இந்த மனுஷன் ஸ்ட்ராங்கா என்ன சொல்றான் அப்படின்னா, என்னை குணமாக்கினவர் என் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு எனக்கு சொன்னார். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஒரு இயேசு கடந்து வருகிறார், நம்மை சந்தோஷப்படுத்த கடந்து வருகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் உயர்வதை, நீங்கள் வளருவதை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறத விரும்பாத ஒரு கூட்டத்தின் மத்தியில நான் நம்புறேன் உங்களை நிறுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்க அவங்களுக்கு முன்னாடி நீங்க சொல்லுவீங்க, என்ன ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், என்ன உயர்த்தினவர் கர்த்தர், இந்த பொறுப்பை கொடுத்தவர் கர்த்தர், இதை வாய்க்க பண்ணினவர் கர்த்தர். நீங்க தைரியமாய் அதை சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அத்தனை கண்களுக்கு முன்பாகவும், பொறாமையின் கண்களுக்கு முன்பாக, எரிச்சலின் கண்களுக்கு முன்பாக, உங்களுடைய வளர்ச்சியை விரும்பாத மனிதர்களுக்கு முன்பாக, உங்களுடைய வளர்ச்சியை அங்கீகரிக்காத மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அவர்களுடைய நினைவு அல்ல, அவர்கள் கண்கள் பார்த்து கொண்டு இருக்க சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி மேலும் மேலும் வளர்த்த ஒரு கிருபையை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி இது நடக்கும். அவங்க பார்க்க நீங்க வளருவீங்க. அந்த மனிதர்கள் பார்க்க கர்த்தர் உங்களை வளர்த்துவார். அவங்க பொறாம பட கர்த்தர் உங்களை வளர்த்துவார். அவர்கள் இவன் செய்ய வரக்கூடாதுன்னு நினைக்க ஆண்டவர் பல மடங்கு இனி எரிச்சலின் கண்கள் முழுவதும் நிர்மூலமாகும். இனி உங்களுக்கு விரோதமா இருக்கிற மனிதர்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அவர்கள் சொன்னதனாலே தடையாய் மாறாது. ஹல்லேலூயா. தடை பண்றதுக்கே நினைக்கிறாங்க. ஒருவேளை ஆண்டவர் வந்து இவனுக்காக சுகப்படுத்துற அந்த நேரத்துல வந்து இவங்க உள்ள வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த சுகம் இந்த மனுஷனுக்கு கிடைக்காதபடி அந்த இடத்துல எவ்வளவு தடுக்க முடியுமோ அவ்வளவு தடுத்திருப்பாங்க. இல்ல வேண்டாம், இவனுக்கு கிடைக்க வேண்டாம், தடுத்துருவோம். நான் சொல்றேன், இனி தடுப்பார் இல்லை, இனி தடுக்க முடியாது. உங்களை தடுக்கிற சக்திகளை கர்த்தர் அவங்களுக்கு தெரியாமலே ஆண்டவர் உங்களை வளர்த்த போறாரு. அவங்களுக்கு வளர்ச்சி மட்டும்தான் தெரியுமே தவிர எந்த நேரத்துல எப்ப நீங்க வளர்ந்தீங்கன்னே தெரியாத அளவிற்கு இரவோடு இரவாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், ராத்திரியோடு ராத்திரியாய் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அவங்க கண்ணுக்கு முன்னாடி வளர்ச்சி மட்டும்தான் தெரியும். பின்னாடி இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனை அவர்கள் காண மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சந்தோஷப்படுத்த போறாரு. இந்த பண்டிகை நாட்கள் நீங்க சந்தோஷம் அடைய போறீங்க. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் சந்தோஷப்படுத்த போறாரு. புதிய ஆண்டுக்குள்ள நுழையும் போது ஒரு சந்தோஷமா தான் நீங்க நுழைய போறீங்க. ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள கடந்து வர போகிறது. இனி உங்களை துக்கப்படுத்த முடியாது, இனி உங்களை சோகப்படுத்த முடியாது, இனி உங்களை அழ வைக்க முடியாது. அந்த அளவிற்கு ஒரு தைரியமான நெஞ்ச கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. இனி யார் அந்த வியாதியை குறித்து உங்கள்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு சோகம் வராது, உங்களுக்கு துக்கம் வராது. ஏன்னா கர்த்தர் அதை குறித்த ஒரு சந்தோஷத்தை உங்களுக்குள்ள கட்டளை இட்டார். இதுவரைக்கும் யாராவது ஒருத்தர் கேட்டாலே உங்களுக்கு துக்கம் வந்துடும். இனி அப்படி அந்த காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு விடுவதே இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்துல எல்லாரும் எழும்பி நின்று thank you holy spirit. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு
ஓடி போகும். ஆமென். சோ இந்த காரியத்திற்காக நம்ம எல்லாரும் ஒரு 10 மினிட்ஸ் இந்த காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். ஆண்டவர் இந்த 38 வருடமாய் இந்த அற்புதத்தை செய்த மனுஷனுக்கு கர்த்தர் செய்தது போல நமக்கும் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. கொஞ்சம் முன்பாக வந்த கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அந்த காரியத்திற்காக கண்டினியூவா. இன்றைக்கு கர்த்தர் இந்த 89வது நாள் வரைக்கும் கர்த்தர் கிருபையாய் கொண்டு வந்தார். கர்த்தர் நமக்கு இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன், சந்தோஷப்படுத்துவேன். ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் நம் தலையின் மேல வைக்க போறாரு. நமக்கு ஒரு பெரிய பிரைட்னஸ் ஆண்டவர் தர போறாரு. உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தர போறாரு. ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிச்சுங்க. சந்தோஷம் அப்படின்றது இன்னொருத்தருக்கு முன்னாடி நம்ம கலகலன்னு இருக்கிறது மட்டும்தான் சந்தோஷம்னு நினைக்காதீங்க. சிலருக்கு அது ஒரு ரொம்ப நடிப்பு. அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில எப்படி இருப்பாங்க, ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பாங்க, ரொம்ப கதை அடிக்கிறது மாதிரி, ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரி சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளுக்குள்ள அழுவாங்க. ஏன் நான் இருக்கேன், எதுக்கு நான் இருக்கேன், எதுக்கு நான் பிறந்தேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள அழுவாங்க. அதல்ல, அந்த சந்தோஷம் அல்ல. முதல்ல எங்க சந்தோஷம்னா, சுத்தி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கிறதுக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கணும். பர்சனலா நான் சந்தோஷமா இருக்கணும். எது இருந்தாலும் இல்லைனாலும் நான் சந்தோஷமா இருக்கணும். நான் வியாதியா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும். எனக்குள்ள ஒரு சந்தோஷம் நிரந்தரமா குடியிருக்கணும். அதை யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா பறிக்கவே கூடாது. சிறைச்சாலை அதை பறிக்க கூடாது, இன்னொருத்தர் அதை பறிக்க கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்கு உள்ள இருக்கிற சந்தோஷத்தை மட்டும் யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுக்கவே கூடாதது மாதிரி. அதுக்கு பேர் தான் நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு. முதல்ல இந்த அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் வாங்குவோம். இதை முதல்ல வாங்குங்க. உங்களுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள இது இருக்குன்னு தெரியல. பாருங்க, நீங்க எல்லாம் ஏதாவது ஒண்ணு விட்டு உங்களை விட்டு போயிடுச்சுன்னா உடனே நிறைய பேர் அழுவாங்க, அப்படியே சோகமாயிருவாங்க. ஏதாவது போயிருச்சுன்னா, வீடு போயிருச்சுன்னா, காரு போயிருச்சுன்னா, வேலை போயிருச்சுன்னா உடனே அதோட சேர்ந்து என்னவும் போயிடும். சொல்லுங்க, அதோட சேர்ந்து சந்தோஷமும் போயிடும். இல்ல, இந்த நாளில் ஒரு சந்தோஷத்தை நீங்க வாங்கணும். அது என்ன சந்தோஷம்னா, எது போனாலும் சந்தோஷம் மட்டும் என்னை விட்டு என்ன பண்ணாதுங்க. எனக்கு தெரியும், போனது 2 மடங்கா திரும்பி வரும். போனது 2 மடங்கா கர்த்தர் திருப்பி கொடுக்க வல்லவரா இருக்கிறேன். அதனால நான் துக்கப்பட மாட்டேன். நான் இப்போ எல்லாருக்காகவும் இந்த காரியத்திற்காக ஜெபிக்க போறேன். ஹல்லேலூயா. நான் ஒரு உண்மையிலே அப்படி நம்புறேன். எத்தனை சோதனைகள், எத்தனை போற உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒரு மகிழ்ச்சியின் தீபம் அப்படி எரிஞ்சிட்டே இருக்குது. அது யாருக்கு தான்? யாராவது கேட்போம், சோகமா இருக்கிறீங்களா? அட, நான் ஏன் சோகமா இருக்கிறேன்? சில நேரத்தில் டென்ஷனா இருப்போம், நம்ம சில நேரத்தில் நிறைய வேலையின் நிமித்தமா இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடந்தாலும் என்ன இருக்கும்னா, ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதை கர்த்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாரு. உங்களுக்கு கர்த்தர் அதை கொடுக்க போறாரு. எல்லாரும் இந்த காரியத்திற்காக நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும். இது எனக்கான வாக்குத்தத்தம் தான் ஆண்டவரே, இது எனக்கான வாக்குத்தத்தம் தான் ஆண்டவரே. எஸ், ஹல்லேலூயா. கண்டிப்பா கர்த்தர் செய்ய போறாரு. தகப்பனே, ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின்படி என்ன சந்தோஷப்படுத்துகிறதற்கு ஒரு அற்புதம் நடக்கும். என்ன சந்தோஷப்படுத்துறதற்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த வாக்குத்தத்த வசனத்தை எனக்கா நான் எடுத்துக்கொள்றேன்னு சொல்லுங்க. இது எனக்கான வசனம்னு சொல்லுங்க. அப்பா, ஆமாப்பா, என்னை எப்படியாவது துக்கப்படுத்தணும்னு பிசாசு முயற்சி எடுக்கிறான். மனுஷங்களை ஏவி விடுகிறான். எத்தனையோ பேர் என்னை துக்கப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா இல்ல, என் சந்தோஷத்தை ஒருத்தரும் பறிச்சு கொள்ள முடியாத அளவிற்கு தகப்பனே, இன்றைக்கு நீ கொடுத்த வாக்கின்படியே நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கிருபையா எனக்கு அது கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு என்ன பேசினாருன்னா, சில சமயங்களில் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் 38 வருடமாய் வியாதியாயிருந்த அந்த மனுஷனுக்கு கர்த்தர் மாற்றி என்ன பண்ணினார்னா, ரெகுலரா, பிக்ஸடா, நிரந்தரமான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. இனி
மாசத்துக்கு ஒரு டைம், 3 மாசத்துக்கு ஒரு டைம், ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி திறக்காது. டெய்லி கர்த்தர் நீரூற்றை, மன்னா எப்படி வந்துச்சுன்னா தினமும் காலையிலே கர்த்தர் மன்னாவை அனுப்பினார். அதனால நமக்கு இனி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பாரு. இது இனி ஒரு காரியம் நடக்கும். அது எப்படி இருக்கும்னா ரெகுலரா உங்களுக்கு இருக்கும். அந்த ஆசீர்வாதம் இனி குறையாம இருக்கும். என்ன ஜெபி, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா. ஆமென். இவனுடைய வாழ்க்கையில நம்ம தியானிச்சோம்ல அப்படின்னா, சில சமயங்களில் அது திறந்தாலும் இவனால் அதை என்ன பண்ண முடியாது, அது முடியாது. ஏன்னா யாராவது ஒருத்தர் சீக்கிரமா வந்து அதை பறிச்சுட்டு போறாங்க, இன்னொருத்தர் அதை வாங்கிட்டு போறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த சூழ்நிலை இருக்கலாம். எனக்காக தான் பாஸ்டர் கர்த்தர் நேருக்கு நேர் பேசுறாரு. நான் தான் அப்படி இருக்கிறேன். எனக்கு போன வருஷம் ஆரம்பிச்சிருச்சு, போன வருஷம் தான் ஒன்று திறந்துருச்சு, அதுக்குள்ள 2 மாசத்துல அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, எங்க வேலைக்கு போறதுன்னே எனக்கு தெரியல. அடுத்து தேடிட்டே இருக்கிறேன், ஆனா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. கூப்பிடுறாங்க, போறதுக்குள்ள இன்னொருத்தருக்கு கிடைக்குது. ஆனா ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ண போறாரு. எப்படி தெரியுமா? பிக்ஸடா, நிரந்தரமாய் ஜெபிக்கலாமா? அப்படியே சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உண்மை. ஸ்தோத்திரம் இயேசப்பா. எனக்காக நீர் பேசியிருப்பது உண்மையானால், இது நடக்கட்டும். ஸ்தோத்திரப்பா. உங்க பிள்ளையினுடைய அழுகையை பாருங்கப்பா. பிள்ளைங்க இங்க கட்டி ஜெபிக்கிறத பாருங்க ஆண்டவரே. உங்க இந்த ஆலயத்துல ஆண்டவரே உங்க செவிகள் திறந்திருக்கும்னு சொன்னீங்களே, நீங்க பாப்பீங்கன்னு சொன்னீங்களே. இந்த சத்தத்தை யாரு கேட்கிறாங்களோ, ஜெபிக்கிறாங்களே அப்பா, இப்போ அந்த நன்மை நடக்கட்டும். எதிர்பாராத ஒரு நாடுல திடீர்னு ஒரு வாசல் திறக்குது. அது நிரந்தரமான தீர்வு. இனி அந்த குளத்தை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி சில சமயங்களிலே இல்லை. ரெகுலரா அந்த வருமானத்தை ரெகுலர் பண்ணுங்கப்பா, அந்த சுகவாழ்வை ரெகுலர் பண்ணுங்கப்பா, அந்த சமாதானத்தை ரெகுலர் பண்ணுங்கப்பா. வருஷத்தினுடைய 365 நாட்களும் கர்த்தருடைய கண்கள் ஆமென் நோக்கமா இருப்பதாக. வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை டெய்லி விசாரிக்கிற கர்த்தர். நன்றி அப்பா, நன்றி. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக நம்ம ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஸோ இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி நம்முடைய வாழ்க்கை இல்லாம கர்த்தர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவரே நமக்காக காரியத்தை செய்யணும். ஆமென். அதை கர்த்தர் ரொம்ப தெளிவா நம்மோட பேசினார். அப்படின்னா இது நல்ல டேலண்ட் எல்லாம் இருக்குது, ஆனா இன்னொருத்தர் தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாததுனால கஷ்டப்படுற ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஆண்டவர் ஒரு நன்மையை கர்த்தர் செய்யட்டும். அவர் அதற்கான வாசலை கர்த்தர் திறக்கட்டும். ஆமென். எனக்கு ஒரு கிருபையை தாங்கப்பா. யாரையும், நானோ என் பிள்ளைகளோ யாரையும் எதிர்பார்க்காத அளவிற்கு யாரும் எங்களை தூக்கி விட வேண்டாம், யாரும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். ஆண்டவரே, யாரும் எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் வேண்டாம், நீங்க எங்களுக்கு பண்ணணும், நீங்க எங்களுக்கு செய்யணும். அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை. ஆமென். ஸ்பெஷலா ஒரு நிமிஷம், ஸ்பெஷலா வயதான தகப்பனும் தாயும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கும் போதெல்லாம் அப்படிதான் ஜெபிப்பேன். நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உங்க வேலையை உங்களுக்கு செய்யற அளவிற்கு, உங்க தண்ணி நீங்க குடிக்கிற அளவிற்கு, உங்க சாப்பாடை நீங்க சாப்பிட்ற அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுகவாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்களை கர்த்தர் நல்லா வைக்கட்டும், கர்த்தர் உங்களை ஆரோக்கியமா கர்த்தர் வைக்கட்டும். மனசை தைரியமா வச்சுங்க, கர்த்தர் அதை செய்வாரு. இப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஏசப்பா, இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமா நீங்க பேசின இந்த வார்த்தை உண்மையானது. அந்த 38 வருஷமாய் வியாதியாயிருந்த மனுஷன் அவனுடைய வாழ்க்கை முழுக்க இன்னொருத்தரை எதிர்பார்த்துட்டே இருக்கிறானே. எனக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எனக்கு முன்னாடி கதவு திறந்து இருக்குது, ஆனா உள்ள போகிறதுக்கு யாராவது ஒருத்தர் துணை இல்லாம என்னால போக முடியலையே, ஹெல்ப் பண்ணாம போக முடியலையே. இன்னொருத்தரை சார்ந்து நான் இருக்கிற வேண்டியது ஆயிடுச்சே. அவங்க சொல்லும் போதுதானே நான் போக முடியும், அவங்க கை அசைச்சாதான் நான் பண்ண முடியும், அவங்க ஹெல்ப் பண்ணலைன்னா என்னால ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி நிலைமை மாறி அன்றைக்கு 38 வருடமா இருக்கிற மனுஷனை சந்தோஷ
சந்தோஷப்படுத்துறதற்கு நீங்க வந்து நின்னீங்க. நீங்க வந்து நின்னீங்க. அந்த அப்பா இப்போ கதறி கேட்கிறாங்களப்பா. என் பிள்ளை இவ்வளவு சத்தமா ஜெபிச்சு கேக்குதே அப்பா. இயேசுவே இறங்கணும். நீங்க இறங்கணும். நீங்க இறங்கணும். இன்னைக்கு எங்களை விட்டுட்டு நீங்க போக கூடாது. அந்த அற்புதத்தை செய்யாம நீங்க போக கூடாது. ஒரு மாற்றத்தை கொடுக்காம போக கூடாது. இந்த சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ, அவங்க பிள்ளைகளுக்கு தொனிக்கப்படுகிறதோ, வரணும் வரணும். கர்த்தருடைய மகிமை வரணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த அற்புதம் நடக்கணும். சாட்சிகள் எழும்பட்டும். இனி இருக்கிற நாட்கள் எல்லாம் சாட்சி தான். சாட்சி தான். சாட்சி சாட்சி எழும்பட்டும். சாட்சி எழும்பட்டும். சாட்சி எழும்பட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக, கர்த்தர் எங்களுக்கு தந்து விட்டதற்காக ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் வந்து இந்த 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற மனுஷனை கர்த்தர் சந்தோஷப்படுத்த நினைச்சாரு. எப்படி சந்தோஷப்படுத்த நினைச்சாருன்னா, இவனுடைய ஆசீர்வாதத்தை, விடுதலைய விரும்பாத ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி கர்த்தர் அவனை சந்தோஷப்படுத்தினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரியாமலே கர்த்தர் இவருக்கு வந்து அற்புதத்தை செய்தார். அவங்க அற்புதத்தை மட்டும்தான் பார்த்தாங்க, ஆனா எப்படி நடந்துச்சுன்னு அவங்க பார்க்கல. ஆமென். உங்களுக்கு எதிரானவர்களுக்கு அப்படிதான் கர்த்தர் செய்வாரு. அவங்க கண்ணுக்கு மறைப்பார். உங்களுடைய உயர்வை கர்த்தர் அவங்களுக்கு மறைப்பார். நீங்க உயர்றதை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க, வேற எதையுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்திய கர்த்தர் வச்சிருக்கிறார். ஜெபிக்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஜெபிக்க ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வளர்த்துவார். அவர்களுக்கு முன்னே வளர்த்துவார். நீர் என்னை வளர்த்துவீர். நீர் என்னை வளர்த்துவீர். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த அற்புதம் நடக்கட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த அற்புதம் நடந்ததற்காக ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா. அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்தினேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தினேன். ஆமென் 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 ஆமென். Thank you Jesus. நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, ஹல்லேலூயா. உங்க ஐஸ்வர்யம், உங்க மகிமை இத்தனை நாள் வரைக்கும் எங்களை தாங்கினதற்காக நன்றி. எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்துவதற்காக நன்றி. எங்களுடைய பிரயாசங்களை நீர் அங்கீகரிக்கிறதற்காக நன்றி. எங்களை முழுவதுமா மறைச்சுக்குங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னத்துக்குள்ள மறைச்சுக்குங்கப்பா. நீங்க செய்யாம எதுவும் நடக்காது. நீங்க பேசாம காரியம் நடக்காது. நீங்க கட்டளை இடாம எதுவும் நடக்காது. எங்க காலங்கள் உங்க கையில இருக்குது. எங்க வாழ்க்கை உங்க கையில இருக்குது. எங்க வெற்றி உங்க கையில இருக்குது. நீர் இல்லாம எதுவும் எங்கள்கிட்ட இல்லப்பா இல்லப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். லைவ்ல இதை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். திருச்சபையில இருக்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறேன். வெகு தூரம் பிரயாணம் பண்ணி இந்த வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களிலே திருச்சபையில அட்டன் பண்ணுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த இடத்திலிருந்து யார் காலடி எடுத்து வச்சு வெளியே போனாலும் நன்மையோட தான் போகணும். நன்மையோட தான் போகணும். இது ஒரு பெதஸ்தா. இது ஒரு ஹீலிங் சென்டர். இது ஒரு பெதஸ்தா. இது ஒரு ஹீலிங் சென்டர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, இங்க என்ன அபிஷேகம் இருக்குதோ அதே அபிஷேகம் இந்த சத்தம் கேட்கிற வீட்டுல, கார்ல, அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அந்த மகிமை அவங்கள மூடட்டும். அப்பா மூடட்டும் சாமி. உங்க பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில்